ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு துபாயில் இருக்கக்கூடிய ஹிந்து கோயிலுக்கு வந்தேன். இன்னைக்கு எப்பவுமே நான் முருகருக்கு முன்னாடி இந்த ஒரு பாடலை பாடி தான் வேண்டுதல் பண்ணுவேன். எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும், பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன்கடன், பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே. அதாவது நான் எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள் பண்ணாலும் என்னை பெற்ற குரு நீதான், உன்னை கணவனாக பெற்ற குரமகள் வள்ளி தான் என்னையும் மகனாக பெற்றிருக்கிறாள். அதனால உன்னுடைய மகனான எனக்கு மனமகிழ்ந்து அருள் செய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கந்த சஷ்டி பாடல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 வரியை பாடி தான் நான் முருகனை வழிபடுவேன். ஈவன் இந்த பாடல் வரியை முருகன் முன்னாடி மட்டும்தான் பாடணும்னு இல்லை, சிவபெருமான் முன்னாடியும் இந்த வரிகளை சொல்லி நம்ம வேண்டுதல் பண்ணலாம், விநாயகர் முன்னாடியும் செய்யலாம், மாதா பார்வதி முன்பும் நம்ம இந்த வழிபாடு செய்யலாம், ஏன் நாராயணர் கிருஷ்ணர் முன்பும் நம்ம இந்த 4 வரிகளையும் பாடி வழிபடலாம். அற்புதமான வரி. ஒவ்வொருத்தருமே இந்த 4 வரியை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. மனசுல அப்படி ஒரு மன அமைதி திரும்பும். இந்த வரிகளுக்கே அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா நான் இப்போதான் அதை சொல்லி தான் வழிபாடு பண்ணேன். அவ்வளோ ஒரு மன அமைதி வந்தது. அதனால தான் அது ஒரு வீடியோவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதை நான் பகிர்றேன். உங்களுக்கு என்ன பாடல் வரி படித்தா இறைவனோடு உங்களை நீங்கள் தொடர்புபடுத்திக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓம் சிவாய நம.